வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோயில் திருநாகேஸ்வரம். இது எங்கே இருக்குது அப்படின்னா கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. மூலவர் நாகநாதர், தாயார் கிரிஜா குஜாம்பிகை. இந்த கோயில் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். செண்பக மரங்கள் நிறைஞ்ச வனமாக இருந்ததுனால இதை செண்பகரண்யம் அப்படின்னு அழைப்பாங்க. ஆதிசேஷன், தக்ஷகன், கார்கோடகன் போன்ற நாகர்கள் இத்தலத்தை வழிபட்டதுனால திருநாகேஸ்வரம் அப்படின்னு பேர் வந்துச்சு. ராகு பகவான் சுஷீல ரிஷியோடைய சாபத்திலிருந்து விடுபடுறதுக்காக இங்கே சிவபெருமானை வழிபட்டு சாபத்தை போக்குனாரு. நவகிரக ஸ்தலங்களில் இது ஒரு முக்கியமான ஸ்தலமாக இருக்குது. ராகுதோஷ நிவாரணம், ஆரோக்கியம், வாழ்க்கை முன்னேற்றம் இது எல்லாத்துக்குமே ஒரு பரிகார ஸ்தலமாக இங்கே இருக்குது. இந்திரன் கௌதம முனிவர் கொடுக்கப்பட்ட சாபத்தை போக்குறதுக்காக 45 நாட்கள் புனுகு வாசனை பொருளால் கிரிஜா குஜாம்பிகையை இங்கே வழிபட்டு சாப விமோசனம் பெற்றார். ராகு மற்ற கோயிலில் மனித தலை நாக உடல் கொன்ற விக்கிரகமாக இருப்பார். ஆனால் இங்கே முழு மனித வடிவில் அவர் காட்சி அளிக்கிறார். ராகுவின் துணைவிகள் சிம்ஹி மற்றும் சித்ரலேகாவுடன் இங்கே ராகு காட்சி அளிப்பதால் மங்கள ராகு அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ராகு சன்னதியில் பாலபிஷேகம் செய்கிறப்போ பால் நீர நிலத்தில் மாறுற அதிசயம் இங்கே நடக்கும். இங்கே இருக்கிற சூரிய புஷ்கரணி தீர்த்தத்தில் குளிச்சா நோய்கள் தீரும்னு நம்பப்படுது. நன்றி, வணக்கம்.